அண்ணன் தம்பி 4 பேரில் சேரன் தான் கோவப்பட மாட்டார் அப்படின்னு யோசிச்சா என்னோட தம்பிகளுக்கு ஒன்றா நான் யார் என்னென்னு பார்க்க மாட்டேன், எனக்கு கோவம் வரதா செய்யும் அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அப்பா கிட்ட சேரன் ரொம்ப கோவமாக பேசிடுறாரு. நீங்களே வீடு தேடி வந்தனால தான் உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தா, நான் உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, உங்ககிட்ட காசு பணம் இருந்தாலுமே உங்ககிட்ட நல்ல மனசு கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிடுறாரு. எல்லா சூழ்ச்சிக்கு பின்னாடி நிலாவோட அப்பா தான் இருக்காங்க அப்படின்னு அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே இதை போய் நிலாட்ட சொல்லாமல் கண்டிப்பாக நிலாவோட அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையாக அந்த பணத்தை எங்கிட்ட வந்து கொடுத்துருங்க, நான் எப்பயும் போல வீட்டுக்கு வந்துடுறேன், இந்த விஷயத்தை நிலாட்டே சொல்ல மாட்டேன், இல்லைனா எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் இப்போ நிலா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே பயந்து நிலா அப்பாடா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சா டேரக்டர் நமக்கு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரைட்டாக எல்லா உண்மையும் உடச்சிட்றாங்க. நிலாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. இந்த உண்மை தெரிஞ்சதுனால கண்டிப்பாக நிலா இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை 2 நாள் இவ்வளோ ப்ரெஷர் டென்ஷன் கொடுத்ததுக்கு காரணமே நீங்கள் தான், ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இது நடந்திருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருந்து சோழனை எந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைக்கு சோழன் எப்படி தப்பிச்சு வராரு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்காமல் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து சோழன் நிலாவை கண்டிப்பாக வீட்டுக்கு அழைச்சிட்டு தான் போகிறாரு. இந்த மாதிரி விஷயம் நடந்ததுனால அண்ணன் 4 பேரில் கோவங்காரனா பாண்டியன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் சும்மா இருப்பார், அந்த மாதிரி அண்ணனுக்காக இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்க மாட்டார். அதே மாதிரி தப்பு பண்ணவர் நிலாவோட அப்பா தான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே திட்டுறாரு. நிலா மனுஷனா அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே இந்த பெரிய மனுஷன் மாதிரி நடந்திருக்க அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசும்போது கூட நிலா அமைதியாகவே நிற்கிறாங்க. காரணம் நிலாவோட அப்பா மேலே தப்பு இருக்கனால நிலாவும் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. எல்லாரும் திட்டுறாங்க, இந்த மாதிரி நீ கூட்டு வச்சு இப்படி பண்ண பார்த்துருக்கே, நாங்கள் மட்டும் ஃபோன் அடிக்காமல் தான் நீங்கள் கொலை செய்ய முயற்சி பண்ணியிருப்ப அப்படிங்கிற விஷயத்த சோழன் வந்து சொல்கிறாரு. என்னை கொலை பண்ண தான் அவங்க அழைச்சிட்டு போனாங்க, எங்கள் அண்ணனுக்கு முன்னே நான் ஃபோன் அடிக்காமல் இருந்திருந்தேன்னா இன்னும் நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு விஷயத்த சொன்னோடனே நிலா நம்ம அப்பா இவ்வளோ கொடூரமானவரா கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிருக்காரு அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க நிலா. அப்புறம் தான் நிலாவுக்கு உண்மை தெரிய வருது, இந்த விஷயத்தில் அவங்க அப்பாவும் அண்ணன் மட்டும் காரணம் கிடையாது, அவங்க அம்மாவும் தான் காரணம். எல்லாருமே வீட்டில் பேசி வச்சுட்டு தான் இந்த வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் பிளான் பண்ணி இவரை வந்து ஒரு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னும் அப்போனா உங்களுக்கு எனக்கு என் மேலே உங்களுக்கு உண்மையான பாசமும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நிலா இன்னமும் உடஞ்சி போயிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவங்களும் சும்மா இல்லாமல் அவங்க அம்மாவையும் திட்டுறாங்க, அவங்க அப்பாவை எல்லாருமே திட்டுறாங்க. நிலா வீட்டுக்கு வந்த நான் 2 நாள் சந்தோஷமாக இருந்தேன், அந்த சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு பேசும்போது நிலாவோட அப்பா அதுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி பேசுகிறாரு பதிலுக்கு, நான் உன் மேலே பாசம் இருந்துச்சுமா, அது பொய்ன்னு மட்டும் சொல்லிடாத, நீ இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன், அதனால மட்டும் தான் நான் இப்படி பண்ணணும்னு நினச்சேன், இருந்தாலும் அவன் மேலே இருக்க கோவம் எனக்கு போகலை அப்படின்னு அவங்க அப்பா பேசும்போது நிலா நிறுத்துங்க அப்பா, நீங்கள் சொல்கிறது எதுவுமே நான் கேட்குற மனநிலை இப்போ நான் இல்லை அப்படின்னு நிலா பேசுகிறாங்க. அதே இடத்துல வச்சு நிலா அண்ணன் தம்பி 4 பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு உண்மையை கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த உண்மையை உடைக்கிறாங்க நிலா. எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணாமலே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இது ஒரு உண்மையான கல்யாணம் கிடையாது, அவ்வளோ இது கிடையாமலே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிருங்க எங்கள் அப்பா காண்டி அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சேரன் பேசுகிறாரு எப்பயும் போல் ஆறுதலாக. உண்மையான கல்யாணம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சவொடனே நிலாவோட அப்பா வந்து ஷாக் ஆகணும், இவ என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் முழுசாக புரியலை. அந்த விஷயம் புரிஞ்சிருக்க மனசு